Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம ஹெல்தியான இன்னொரு துவையல் வகை தான் பார்க்க போறோம். இதுதான் பீர்க்கங்காய் தோல் துவையல். இது ஒரு பீர்க்கங்காய் நல்ல நீளமான அதே நேரத்தில் நல்ல எலசான பீர்க்கங்காயா இருக்கு பாருங்க. இப்போ இதுல ஈஸியா க்ளீன் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றேன். முதல்ல இந்த மேடுகள்ல இருக்கிற நாரை மட்டும் நம்ம கத்திலையோ பீலர் வச்சோ எடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த தோல் ரொம்ப ஈஸியா நமக்கு நல்லா ஃப்ளாட்டா நமக்கு பீல் பண்ணி நம்ம பொட்டேட்டோ பீலர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி பீல் பண்றதுக்கே ரொம்ப ஈஸியா வரும். பீர்க்கங்காய் வச்சு எவ்வளோ சூப்பரா கூட்டு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, கண்டிப்பா அதை ரெஃபர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம அதோட தோல் எடுத்து வச்சிருக்கோம். இந்த அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு எனக்கு தோல் கிடைச்சிருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ தோல் பார்த்தீங்க அப்படின்னா நான் மீடியம் சைஸ்டா கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அது கூட சேர்த்து இதெல்லாம் தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் சில்லு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 தேங்காய் சில்லு 1 இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஒன்னொன்னும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வரமிளகா, இது உருண்டை மிளகா ரொம்ப ஹெல்தி, கிடைச்சதுன்னா இது யூஸ் பண்ணுங்க. நீலல் மிளகா யூஸ் பண்ணுறதா இருந்தால் 3 மிளகாய் போதுமானது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு பல்லு பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி. இந்த 1/2 இன்ச்சு இஞ்சி டேஸ்ட்டில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். அப்புறம் ஒரு 4-5 இலை கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2/2 இன்ச் அளவுக்கு புளி, மொத்தமாக 1 இன்ச் அளவுக்கு புளி இருக்குது. இது கூட சேர்த்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் தேவைப்படும். இப்போ நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சட்னி பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய், நெய் இது ரெண்டுத்துலையுமே பண்ணலாம். நெய்யில் பண்ணிங்கன்னா இன்னும் செம வாசமாக சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு லேசாக சூடானதுக்கு அப்புறமேட்டு இந்த உளுந்தை போட்டு நம்ம நல்லா கைவிடாமல் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். உளுந்து டக்குன்னு கலர் மாற ஆரம்பிச்சிரும். ஓரளவுக்கு கோல்டன் ஆகும்போதே நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். நல்ல கோல்டன் ஆகணும்னு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உளுந்து சீக்கிரமாக கருத்துரும். இப்போ பாருங்க லேசாக நிறம் மாற ஆரம்பிக்குது. இப்போ நான் சிம் பண்ணிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுனா நான் சேர்க்க போகிறேன். இதில் சேர்க்குற ஆர்டர்லாம் எதுவுமே பெருசாக இல்லை. இஞ்சி, பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறமேட்டு அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு வதக்கிடலாம். ஏன்னா வதங்கும் போது நல்லா ஈவனாக அந்த தேங்காய் வதங்கும் இல்லையா. இப்போ அடுத்தது வரமிளகாய் போட்டாச்சு. புளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. ஹையில் வச்சு வதக்க வேண்டாம், ஏன்னா நம்ம உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதுக்கப்புறமேட்டு கலர் மாற ஆரம்பிச்சிரும். அதோட டேஸ்ட்டும் நமக்கு மாற ஆரம்பிச்சிரும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான் இருக்கும் பெருங்காயத்தூள். இந்த பெருங்காயத்தூளை லேசாக அந்த எண்ணெயில் வதக்கி மொத்தத்துலேயும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளோட மெயினான இன்க்ரீடியன்ட் பீர்க்கங்காயோட தோல். இதையும் நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கோம். ஈவனாக வேகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்முக்கும் கொஞ்சம் அதிகமான அனலில் மட்டுமே வச்சு நல்லா வதக்கி கொடுங்க. இந்த தோல் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லேசாக சாஃப்ட் ஆகணும். ரொம்பலாம் நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வதக்க தேவையில்லை. இது ஆல்ரெடி நம்ம பீலர் யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ரொம்ப மெலிசான தோலாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த நரம்பை நீக்கிட்டதுனால நமக்கு சக்கத்தன்மை அந்த துவையலில் இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாகவும் இது வணங்கி கொடுத்துரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற விடலாம். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எனக்கு தேவைப்பட்டது. நீங்கள் உப்பு துவையல் மாதிரி அரைக்கும் போது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்புறம் கூட நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் சேர்ன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணும், அப்போ தான் துவையல் சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரே 1 டீஸ்பூன் நெய் எடுத்துட்டு அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா
கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரே ஒரு பெரிய வரமிளகா நல்லா கிள்ளி போட்டு தாளிச்சு இதில் சேர்த்துட்டேன். அவ்வளவே தான். இந்த பீர்க்கங்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் வரைக்கும் இந்த தோலை வந்து ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் கூட துவையல் அரைச்சி சாப்பிடலாம். இந்த துவையல் வந்து சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.